ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நெடுநாட்கள் நம்மளுடைய மனதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம மனம் நம்ம உடம்புல தான் இருக்குது. இப்போ இந்த உடல் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி ஆகும்போது மனம் அதிர்ச்சி ஆகுது, உடம்பு அதிர்ச்சி ஆகுது. ஆனால் இது பாம்புன்னு இருக்கிற ரூமுக்குள்ளே வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்த விட்டு எப்படி ஓடும்னு பார்த்துறீங்களா? தெரிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு ஓடும் இல்லையா? அந்த மாதிரி பயங்கள் நீண்ட நெடு நாட்களாக நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஃப் பெத்லகேம். இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மனநிலையும் உடல்நிலையும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் எப்படி இருந்துச்சு, இந்த மலர் மருந்து எடுத்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், என் மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், உடல்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கவனித்து வந்தீங்கன்னா இந்த மலர் மருந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்கு அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். நான் மீண்டும் மலர் மருந்தை பற்றி சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பயத்துக்கான மலர் மருந்துகள் ஒரு 3 பார்த்தோம். ஆஸ்பன், மெமுலஸ், ராக்ரோஸ் அப்படின்றது. இப்போ 4வதாக பயத்துக்கான ஒரு மருந்துன்னு பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் அப்படின்ற ஒரு மலர் மருந்தை பார்க்குறோம். இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மலர் மருந்து பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் இருக்கலாம். இந்த மலர் மருந்து பேர் நம்ம கொஞ்சம் வாயில் நுழையிறது சிரமமாக இருக்கலாம். 38 மருந்தாக இருக்குது, அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கீழே பேர் போடுறோம், அந்த பேரை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நெடுநாட்கள் நம்மளுடைய மனதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம மனம் நம்ம உடம்புல தான் இருக்குது. இப்போ இந்த உடல் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி ஆகும்போது மனம் அதிர்ச்சி ஆகுது, உடம்பு அதிர்ச்சி ஆகுது. அந்த அதிர்ச்சியால் நிலை குலைந்த போல நிலைன்னு சொல்கிறோம். ஒரு சின்ன கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறீங்க, அந்த அதிர்ச்சி எங்கே இருக்குது? மனதில் தான் இருக்குது. இந்த உடம்புக்கு அது பயம் இல்லை, இந்த உடம்புக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அப்போ இந்த அறிவு இந்த மனதுக்கு இருக்கும்பொழுது அது ஒரு கரப்பாம்பூச்சின்னு தெரியும்போது நம்ம உடம்புல ஒரு சின்ன ஒரு பயம் ஏற்படுது. அந்த பக்கம் நம்ம போக மாட்டோம், அவ்வளோதான். போகாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் இது பாம்புன்னு இருக்கிற ரூமுக்குள்ளே வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்த விட்டு எப்படி ஓடும்னு பார்த்துறீங்களா? தெரிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு ஓடும் இல்லையா? அந்த மாதிரி பயங்கள் நீண்ட நெடு நாட்களாக நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் அப்படின்னு. ஸோ இந்த பயம் எப்படி இருக்குன்னா, இதுவும் நீண்ட நெடு நாட்கள் ஏற்படக்கூடிய பயம். இந்த உடம்புல கூடிய இந்த அதிர்ச்சியான நிலைகள் இந்த உடம்புல நீண்ட நெடு நாட்கள் அப்படியே இருக்குன்றாங்க. அதாவது கிரானிக்காக மாறும். சின்ன சின்னத பயம்லாம் வந்து இப்போ கிரானிக்காக உடம்புக்குள்ள ரொம்ப வருஷமாக ஒரு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை போக்கக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் தான். அதேமாதிரி பிஸ்னஸ் கிளாஸ் ராக்ரோஸ் மாதிரி தான் இதுவும் வேலை செய்யும். ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் தொடர்ந்து எடுக்கும்போது நீண்ட நெடு நாட்களாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிர்ச்சி, இப்போ கரண்ட் ஷாக் அடிக்குது, ஒரு அதிர்ச்சி ஏற்படுது, ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க, அல்லது ஒரு மேலே கீழே விழுந்துட்டீங்க அடிபட்டு, அந்த அதிர்ச்சியான மனநிலை உங்கள் மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே அப்படியே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் மாற்றவே முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாற்ற வழி தெரிஞ்சு அந்த அறியாமை அப்படின்றதுல அந்த அறிவுன்னு இருந்துச்சுன்னா, அந்த அறிவுன்ற ஒளியை இருந்துச்சுன்னா, நீங்கள் அறிவை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, அறிவார்ந்த பெரியவர்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த அறிவார்ந்த பெரியவர்களாக நீங்கள் மாறணும் அப்படின்னா மாறினீங்க அப்படின்னா உங்களால் அதை சரி பண்ண முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட விடுன்றாங்க. இப்போ இந்த நாவினால் சுட்ட விடுன்ற மாதிரி இந்த மன துன்பங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாதுன்றாங்க. இப்போ இந்த மன துன்பங்களை ஆற்றுவதற்கு உங்களுக்கு வழி கிடச்சிருக்குன்னா அதுதான் அந்த மலர் மருந்து. நம்மளுடைய மன துன்பங்கள், நம்மளுடைய மன துயரங்கள், நம் வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய மன பாதிப்புகளிலிருந்து மீண்டு வெளியே வந்து நம்மை நாமே சரி செய்து கொள்ள ரொம்ப எளிமையான மருத்துவம் தான் மலர் மருத்துவம். அப்படிப்பட்ட மலர் மருந்தில் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் நீண்ட நெடு நாட்களாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு நல்ல வேலை செய்யும். உடம்புல ஏதாவது கட்டி இருக்குது, ஏன்னா இந்த எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் முழுவதும் பரவி இருக்குது. இந்த உலகம் முழுவதும் நீங்கள் பிரபஞ்சத்தில் நிறைஞ்சு இருக்கிறதா அந்த எண்ணங்கள். உங்களால் உங்களை எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது. உங்கள் எண்ணங்களை கவனிக்கலாம். எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பயிற்சியில் தான். எண்ணங்களை கட்டுப்படுத்தி தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி நேர்மறையாக சிந்தித்து எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து மீண்டும் வெளியாகிறது. அப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ண சொல்கிறான். எல்லாருமே பாசிட்டிவாக திங்க், யாருமே நெகட்டிவாக திங்க் பண்ணுங்க, நடக்காது, முடியாது, கிடைக்காது, யாரும் பேசுன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறோம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த குப்பையை வெளியே கொட்டாமல், ஏற்கனவே சொன்னது போல தான், உடலின் கழிவுகள் நோயை உருவாக்கும், மனதினுடைய கழிவுகள் நோயை உருவாக்கும். இந்த மனதினுடைய கழிவுகளாக சொல்கிறது அந்த பயம். எத்தனை வருஷமாக பயத்தோடு இருக்கிறீங்க? 30-40 வருடமாக அந்த பயத்திலே வாழ்ந்து. எதுக்கு இந்த பயம்? தேவையில்லாமல் தூக்கி போடுங்க, முடியல. இந்த பயத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் தடுத்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த பயங்கள் நீங்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான மைண்டு உள்ளுக்குள்ள வர தைரியம் வர ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய தைரியம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், சக்ஸஸ் பண்ணலாம், ஜெயிக்கலாம், நன்மையான வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த 3 மருந்தோடு இது 4 மருந்து. இப்போ இந்த 2 ராக்ரோஸும்
ஸ்டார் ஆபத்திலகமும் பார்த்தீங்கன்னா எங்கே பயன்படுத்தியிருக்காருன்னா ரெஸ்கியூ ரெமடின்னு ஒரு மருந்து சொன்னால் பார்த்தீங்களா, நம்ம முன்னுரையில் பார்த்துருப்பீங்க. டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்ச அவசர கால ஆபத்து கால மருந்து ரெஸ்கியூ ரெமடின்னு சொல்கிறோம். அந்த ரெமடியில் இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான பயத்தை போக்கக்கூடிய, அதிர்ச்சியிலேருந்து உறைஞ்சி போகிறதுக்கு ராக் ரோஸும், இந்த நீண்ட நெடு நாட்களில் இருக்கக்கூடிய பயத்திலேருந்து மீண்டு வெளிவருவதற்கான ஒரு ஸ்டார் ஆபத்தில் 2 மருந்து உள்ளே இருக்கும். மீதி இருக்கிற 3 மருந்து மிம்லஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளமேட்டிஸ் இருக்கும், செரிப்ளம் இம்பேஷன்ஸ் இருக்கும், மிம்லஸ் இருக்காது. ஸோ மீதி இருக்க 5 மருந்து நம்ம பின்னாடி பொறுமையாக பார்ப்போம். அந்த 2 பயத்திலேருந்து வெளிவரதுக்கு உண்டான மருந்து ராக் ரோஸும் ஸ்டார் ஆபத்தில். சரி, மேற்கண்ட 4 பயங்களில் நீங்கள் எந்த பயத்துக்கு கீழே வரீங்கன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா திரும்ப மனசுக்குள்ளே போட்டு பாருங்கள். ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா, 2 மருந்து எடுத்துக்கலாம், 3 மருந்து சேர்த்து எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு மருந்து எடுக்கணும் அவசியம் கிடையாது. செலெக்ஷன் ஆஃப் ரெமடியில் ஒரு சிங்கிள் எடுத்திங்கன்னா சூப்பர், இல்லையா 2 சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு மருந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணும். எல்லா மலர் மருந்துகளும் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மையும் மேன்மையும் செய்யக்கூடியது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இதை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். அப்போ என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன், இதை மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும். இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மனநிலையும் உடல்நிலையும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் எப்படி இருந்துச்சு, இந்த மலர் மருந்து எடுத்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படைய மாற்றம், என் மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், உடல்நிலையில் ஏற்படைய மாற்றத்தை கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மலர் மருந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 4 மொத்தம் டோட்டலாக ஒரு 4 பயத்தை பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டார் ஆபத்திலும் அதிர்ச்சியான மனநிலையில் நீண்ட நடு நாட்களாக ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போ பேரலிசிஸ் வந்து பக்கவாதம் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிறையா பயன்படுத்தலாம். லாங் டேர்மாக இருக்கக்கூடிய பயம். இப்போ சுகரை கண்டு பயந்துகிட்டே இருக்காங்க. சுகருக்கு பயம் என்றைக்கு ஏற்பட்டுச்சு, சுகர் வந்ததுலேருந்து உங்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு. எல்லோரும் சுகர் அப்படின்றது நோய்க்குன்னு ஒரு பயம், ப்ரெஷர், எனக்கு ஏதாவது ஆயிருமோ. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஸ்டார் ஆபத்திலும் இவங்களுக்குலாம் நல்லா வேலை செய்யும். ரொம்ப பயம்னா 2 மருந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. அனைவரும் மலர் மருந்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறும்னு சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது போய் சேரும்னு சொல்லி நான் ஆசைப்பட்ட மாதிரி நீங்களே ஆசைப்படுங்க. நிச்சயம் நல்லது செய்வோம், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.